வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பான அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், இன்னைய நாளோட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விருத்தி அப்புறம் எதிரி பயம் நீங்கிறதுக்கு நம்ம எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது யோக நரசிம்மர்னு சொல்லுவோம். யானமலை மதுரையில் அந்த ஒத்தக்கடையில் இருக்கிற கோயில் இது. இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்ற நரசிம்மர் சன்னிதானம் இருக்குது. இந்த கோயிலில் வந்து யார் இது மாதிரி பயங்கள் இருந்து எதிரி பயம், அதே போல் வியாபாரத்தில் அபிவிருத்தி இல்லை, வியாபாரம் நொடிஞ்சு போகிறது, பல தொழில் பண்ணி நொடிஞ்சவங்க, இந்த தொழில் பண்ணுறேன் அந்த தொழில் பண்ணுறேன்னு வருஷத்துக்கு ஒரு தொழிலாக மாற்றின்னு இருக்கவங்க, இந்த மாதிரி எந்த ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு நிவர்த்தி ஆகலைன்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் இந்த யானமலை ஒத்தக்கடையில் இருக்கிற யோக நரசிம்மர் வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு அபிவிருத்தியும், இந்த பிரச்சனைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். முடிந்தால் மதுரையிலே இருக்கவங்க அடிக்கடிக்கு போகலாம். இல்லை வெளியூரில் இருக்கவங்கெல்லாம் 4 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை போய் வெறும் வழிபாடு செய்வதே அவ்வளோ உத்தமமான விஷயம். நான் ஏற்கனவே சொல்வதே போல் எந்த கோயிலுக்கு போனாலும் பசுனை கொடுப்பது பெரிய அளவுக்கு பிராப்தத்தையும் யோகத்தையும் தரும். மேலும் இந்த நரசிம்மருடைய சிறப்பு என்ன பார்த்தா, இந்த யோக நரசிம்மர் ஒத்தக்கடை நரசிம்மருடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடு வந்து மிக பிரசித்தி பெற்ற அமைப்பு. இந்த பிரதோஷ வழிபாடுக்கு முடிந்தால் ஒரு முறை சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு பலனையும் அவர்கள் எதிர்பார்த்த பலனையும் நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு ஒத்தக்கடை மதுரையில் உள்ள யோக நரசிம்மர் திருக்கோயில். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ, வணக்கம். மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? மேம், என்னோட பெயர் கயல்விழி மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். நான் எனக்காக கேட்கணும். சொல்லுங்க கயல்விழி அம்மா. சார், அது தனுசு ராசி போராட நட்சத்திரம் ரிஷப லக்கணம் சார். வயசுமா? என்னோட 1983 பிறந்தேன் சார். 32 இல்லையா? ஆமாம் சார். சரி சார், நான் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனால் நான் எவ்வளோ தடவை பேப்பர் போட்டாலும் எனக்கு ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், எனக்கு பிஹெச்டி முடிக்கவே முடியல சார். அதுக்காக நான் சீக்கிரம் முடிக்கணும் சார். என்ன லக்னமா நீங்க? ரிஷப லக்கணம் சார். ரிஷப லக்னம். சரி 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 சரி. ரிஷபம், அதான் சார், சீக்கிரம் முடிக்கணும். தனுசு ராசியானா? தனுசு ராசி போராட நட்சத்திரம். ரெண்டே விஷயம் தான்மா உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்வதற்கு. ரெகுலராக வந்து எப்பயுமே வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவு பிராப்தத்தையும் தரும். சனிக்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுப்பது உங்களுக்கு இருக்கிற இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இந்த தீசிஸ் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். அடுத்தது கண்டிப்பாக வந்து திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வதுடன் திருநள்ளாறு கோயிலுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்வதுடன் அந்த திருநள்ளாறு தரிசனம் முடிஞ்சிட்டு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு போயிட்டு கண்டிப்பாக 5 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு முழு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக சனி காயத்ரியின் மந்திரம் இருக்கும். அந்த சனி காயத்ரி மந்திரோட உச்சாடனை செய்வதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை விரைவில் தீரும் என்று கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். எளிய பரிகாரம் தான், ஆனால் பெரிய அளவுக்கு பலனை தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். நான் மதுரையிலேருந்து சுபத்ரா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து சுபத்ரா பேசுறேன். சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 17/3/1952. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. லக்னம் தான் சார் சரியா தெரியல. சரி சொல்லுங்க, பரவாயில்ல. 5 வருஷமா எனக்கு உடல்நல ரொம்ப பாதிப்பு இருந்துருக்கு. சுகர் பேஷண்ட் நானு. சரி. இது மனநிலையும் பாதிப்பு, உடல்நிலையும் பாதிப்பா இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு. சரி. பையனுடைய பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? நான் வெளியூர் எங்கும் போய் ஒரு பரிகாரம் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்கம்மா, ருத்ரம்னு ஒரு கேசட் கிடைக்கும். அந்த ருத்ரம் கேசட்டை டெய்லி கேட்கறதோட அனுமன் சாலிசான் இன்னொரு கேசட்டையும் 2 கேசட்டையும் கண்டிப்பாக வீட்டில் ஓட விடுங்க. அந்த கேசட் வந்து ரொம்ப முக்கியம். ருத்ரமும் அனுமன் சாலிசாமும் உங்களுக்கு இருக்கிற இப்போதைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலனுடைய அமைப்பை நிவர்த்தி பண்ணும். உங்கள் வீடு பக்கத்திலே செவ்வாய்க்கிழமை மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையாவது முருகர் கோயிலில் நடைபெறுகின்ற அர்ச்சனை ஆராதனைக்கு அபிஷேக பொருள் ஏதாவது கொடுங்க. கண்டிப்பாக எல்லா செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டு வாசல்லே யாருக்காவது வரக்கூடிய ஏழை எளியோருக்கு ஒரு உணவு தானம் மத்தியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே கண்டிப்பாக வீட்டு வாசல்லே இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதுடன் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 24, 27, 40, 59, 75, 24, 27, 40, 59,
75. இந்த பாடல்களை பயபக்தியுடன் படிக்க படிக்க பெரிய அளவுக்கு நிவர்த்தியும் அனுகூலம் ஏற்படும். அனுமன் சாலிசா, சிவஸ்துதி என்ற கேசட்டு, இல்லைனா ருத்ரம் என்ற கேசட், இதில் ஏதாவது ஒரு கேசட்டு. அனுமன் சாலிசா கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது சிவஸ்துதியோ அல்லது ருத்ரம் என்ற கேசட்டோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இதை மட்டும் டெய்லி கேட்டுட்டு வாங்க. நான் சொன்ன அந்த மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உணவு தானம் கொடுங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 24, 27, 40, 59, 75. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? பாக்யலட்சுமிங்க. சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரி. அவருடைய ராசி நட்சத்திரம் திருவாதிரைங்க. யாருதுமா? எங்க வீட்டுக்காரங்க. சரிங்கம்மா. மிதுன ராசிங்க, கும்ப லக்னங்க சார். வயசுமா? வயசு வந்துங்க 48ங்க சார். சரி, சொல்லுங்க. ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி. ஒரே பிரச்சனையாவே இருக்குதுங்க. சொந்த இடமெல்லாம் கொடுத்தாங்க பூர்வீக சொத்துல, அதுலயும் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனைங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் கடன் ஆயிடுச்சுங்க சார் இப்போ. சரி, நீங்க என்ன பண்ண சொல்லுங்க. முதல்ல அவர்கிட்ட நீங்க 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறனால 6 மாதத்துக்கு ஒரு முறை அவருடைய எடைக்கெடை வந்து குருவாயூரில் போயிட்டு வெண்ணெய் துலாபாரம் கொடுப்பது பெரிய அளவுக்கு பரிகாரம். இப்பொழுது நடைபெறுகின்ற கோச்சாரத்துக்கு பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் உள்ள திருநாகேஸ்வரத்திற்கு வருஷத்துக்கு 2 முறை போய் பசுனை கொடுத்து தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 54வது பாடலே தினமும் 5 முறையாவது ஜனம் ஜபிக்கிற மாதிரி படிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு விசேஷ அனுகூலம் ஏற்படும். திங்கட்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிட்றதா தவிர்த்துக்க சொல்லுங்கள். திங்கட்கிழமை யாருக்காவது ஒரு மதியம் உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரத்தையும் சிறந்த பலனையும் தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? தேவராஜ், சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எனக்காக தான் கேட்கணும் மேடம். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரம், சொல்லுங்க. 2 வருஷமா திருமணத்துக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா கேட்க சொன்னாங்க சார். 10/5/1990 பிறந்தேன். வந்து விருச்சக ராசி, விராகம் நட்சத்திரம், 4ஆம் பாதம், சிம்ம லக்னம் சார். யாருது? உங்களுதா அது? எங்கள் தான் சார். எங்களுக்கு தான். 90னா 25 வயசு ஆகுதா உங்களுக்கு? 90 26ன்னு சொன்னாங்க அம்மா. 26. சரி. என்ன உங்களது லக்னம்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ஆமாங்க சார். சரி, சிம்ம லக்னம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருமணத்தில் வந்து தடையா இருக்கா இல்லை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை, பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலது கூடி வர மாதிரி இருக்கு, அப்படியே வந்து கட் ஆயிடுங்க சார். சரி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? சேலத்துலையா? ஆமாங்க ஐயா. சரி, சேலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா சனிக்கிழமையும் 9 வாரம் சனிக்கிழமை விடாமல் தொடர்ச்சியாக நல்லெண்ணெய், வில்வ இலை, அபிஷேக பொருள் ஏதாவது ஒரு அபிஷேக பொருள், விபூதியோ பாலோ தேனோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய தேனி மாவட்டத்தில் உள்ள சனி பகவானுக்கு போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே வேண்டுதல் பண்ணிட்டு வந்துடுங்க. திருமணம் முடிந்த பிறகு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற கைங்கரியமோ இல்லை அபிஷேகத்திலே ஏதாவது பண்ணுறேன்னு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. விரைவிலே வந்து உங்களுக்கு உண்டான அந்த அமைப்புக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு திருமண பிராப்தத்துக்கு உண்டான நிலை செய்தி வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறான பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கொடுங்கியூர்ல இருந்து பேசுறோம். உங்க பேரு? எங்க பேரு தர்ஷினி. ஓகே சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். நான் எனக்காக பேசுறேன் மேம். என் பேரு பவ்யா. என்னோட ராசி தனுர் ராசி. சரி. தனுர் லக்னம், பூராட நட்சத்திரம். சரி. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது சார். அதுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பாத்துக்கிறாங்க, அதனால உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, உங்க வயசு, உங்க பூராட நட்சத்திரம் சரிம்மா, உங்க வயசு என்னம்மா? என்னுடைய வயசு வந்து 20 சார். சரி. 1995 பிறந்தனா. சரி. இப்போ நான் சந்திரகாந்த கல்லு போட்டிருக்கேன். சந்திர திசை நடக்கிறனால சந்திரகாந்த கல்லு கொடுத்துருக்காங்களா? அது இல்ல சார், இது வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, ரொம்ப அதிகமா இந்த வீரியம் தெரியறதுனால அதை கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு கல்லு கொடுத்துருக்காங்க, சந்திரகாந்த கல்லுன்னு. சரி.
அது 5 கேரட் மேல போட சொன்னாங்க, போட்டிருக்கேன். சரி. ஆனாலும் உடம்பு பாதிப்பு இருந்துட்டு தான் சார் இருக்கு. இல்ல, அது எந்த தெய்வத்தை வணங்குனா சரியா இருக்கும்? எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க சென்னையில? நாங்க கொடுங்கையூர்ல இருக்கோம் சார். கொடுங்கையூர்ல தானே? திருவள்ளூர் பக்கம் தானே உங்களுக்கு? ஆமா சார். திருவள்ளூர்ல மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வீரராக பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த வீரராக பெருமாளுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு வீட்லேயே டெய்லி பசு நெய்யால் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே 5 அகலிலோ 3 அகலிலோ 7 அகலிலோ 9 அகலிலோ ஒத்தப்படையில் ஏற்றி கொண்டு வாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பாடலை வந்து பயபக்தியோடு கேளுங்க. வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு 6 தாமரை மலர்களை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் உங்களுக்கு இருக்க இந்த நோய் உபத்திரத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக குறையிறதுக்கு உண்டான அனுகூலங்கள். இப்பொழுது இந்த சந்திரகாந்த கல் என்பது இப்பொழுது உங்கள் லக்னத்திற்கு ராசிக்கு இந்த சந்திரகாந்த கல் என்பது நீங்கள் அணியக்கூடாது. அது யாராவது சொல்லியிருந்தாலும் அது தவறான விஷயம். அது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது இல்லாமல் மனக்குழப்பத்தையும் அதிகப்படுத்திடும். அந்த கல்லை வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளூ கலர் பேப்பர்லேயோ ப்ளூ கலர் துணியிலே சுற்றி வச்சுருங்க. அந்த கல்லெல்லாம் இப்போ அணிய வேண்டாம், பேசாமல் இதை மாதிரி பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் க்ரீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை க்ரீன் சம்மந்தப்பட்ட கற்களை போட்டுக்கொள்ளலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுஜிதா. நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபோன் பண்றேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எனக்காக தான் கேட்குறேன். என்னோட ராசி வந்து கடகராசி. எங்க இருந்துமா பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. சரி சொல்லுங்கம்மா. கடகராசி. கடகராசி ஆயில நட்சத்திரம். லக்னம் தெரியல எனக்கு. சரி, வயசு சொல்லுங்க. வயசு 29. சரி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா? சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்க. 23/11/1986. சரி, கார்த்திகை மாசம் பிறந்தீங்களா நீங்க? ஆமா, கார்த்திகை மாசம் பிறந்தேன். ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது. ஜூன் மாசம் 2011 கல்யாணம் முடிஞ்சு. பட் இது வரைக்கும் நானே என் ஹஸ்பண்ட் அப்படி சேர்ந்தே இருக்கல. ஃபுல்லா அவங்க ஃபாரின்ல அப்படின்னு தான் இருக்காங்க. என்னன்னே தெரியல. ஏதாச்சும் ஒரு தரங்கள் வந்து அப்படியே ஆகிட்டே இருக்குது. எதனால? ஏதாவது கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாமா? 2017 டிசம்பர் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குமா? உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்போ இருக்கிற கோச்சார பலனுடைய அமைப்பில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். இதுக்காக பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் ஏற்கனவே இப்போ முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது சொன்னேன், மதுரையில் ஒத்தக்கடை நரசிம்மர். அந்த நரசிம்மர் சன்னிதானத்துக்கு போயிட்டு பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கணவரும் வந்து விரைவில் ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் வேலை நிமித்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உடனடியாக எப்பேற்பட்ட பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு விரைவில் சேர்வதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படுவதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை பயபக்தியோடு 5 முறை ஜபிச்சுட்டு வாங்க. எப்பேற்பட்ட பாதிப்புகளும் கணவன் மனைவியுடைய ஸ்தானத்தில் இருந்தால் அதனுடைய நிவர்த்தி ஏற்படும். சண்டை மட்டும் இல்லாமல் இது மாதிரி உத்தியோக நிமித்தமாக வெளிநாட்டில் அயல்நாட்டிலும் மற்ற விஷயங்கள் பிரிந்து இருப்பதற்கெல்லாம் ஒன்று சேர்வதற்குண்டான எளிய பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் ரெகுலராக வந்து பக்கத்தில் இருக்கிற துர்கை சன்னிதானத்திற்கு வெறுமனை சென்று விட்டு வழிபாடு செய்து வந்தாலும் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கை சன்னிதானத்திற்கு 9 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். செய்யக்கூடிய பரிகாரங்கள் சொல்லிட்டோம். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலையும் விடாமல் படிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம், நாங்க சேலத்துல இருந்து செந்தில்நாதன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். எனக்காக தான் கேட்கறேன். என்னோட ராசி வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், மீன லக்னம். சரி. என்னோட வந்து பிசினஸ் எப்படி இருக்குன்னு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வயசு என்னங்க? வயசு டேட் ஆஃப் பர்த் 72ங்க சார். 72. ஹலோ. ஆமாங்க சார். 43 வயசு முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆமாங்க சார். சரி சொல்லுங்க. உத்திராடம் மகரமா நீங்க? ஆமாம் சார், உத்திராட மகரம். சரி சொல்லுங்க. நான் சார் லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன். பிசினஸ் எப்படி இருக்கும் என்னங்கிறதுக்காக கேட்குறேன். உங்களுடைய பிஸ்னஸ் அமைப்பு மற்ற அமைப்புக்கெல்லாம் இந்த வருடம் 9ஆம் மாதம் முடிகிற வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு பொறுமை காப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் அந்த 2 ராகாலம் மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த 1லேருந்து 2 மணிக்குள் இந்த குரு ஓரையில் யாருக்காவது உணவு தானம் அளிப்பது சிறந்த பரிகாரத்தையும் சிறந்த அமைப்பையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுரு இருக்கக்கூடிய வசிஷ்ட
வசிஷ்டருடைய ஆலயத்திற்கு சென்று விட்டு அர்ச்சனை பண்ணுவதும் அபிஷேகம் பண்ணுவதும் உங்களுக்கு சீரும் சிறப்பும் உத்தியோகத்தில் அந்த தொழில் அமைப்பில் அபிவிருத்தி தருவதுடன் அந்த தொழில் அமைப்பில் இருக்கிற ஏதாவது நம்மளை அறியாமல் மாட்டிக்கொண்டு முழிப்பது போன்ற விஷயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் இந்த தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய வசிஷ்டேஸ்வரருடைய ஆலயம். இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருடம் ஒரு முறை அபிஷேகம் செய்வதோ 2 முறை அபிஷேகம் செய்வதோ உங்களுடைய அமைப்புக்கு உங்களுக்கு நடக்கின்ற இந்த கோச்சார அமைப்புக்கு பெரிய அளவுக்கு பலத்தையும் அனுகூலத்தையும் திவ்யமான பரிகாரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேரு? செல்வி. சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம். எனக்காக தான். ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகேங்க. கன்னி ராசி. சரி. ரிஷப லக்னம். சரி. 1967. கன்னி ராசி ரிஷப லக்னம் 1967. ஓகே. அஸ்தம் அஸ்தம். அஸ்த நட்சத்திரம். சாரி, கன்னி ராசி ரிஷப லக்னம். சரி. ஆமாங்க. வயசு 67ல பிறந்தீங்களா? ஆமாங்க. சரி, என்ன வேணுங்க உங்களுக்கு? வீடு கட்டுற யோகம் இருக்குங்களா? சரி, ரிஷப லக்னத்தில் இருக்கீங்களா நீங்க? டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க. 1967. இல்ல டேட்டு மந்த். 27/11. 27/11. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, ரெகுலராக எப்பயுமே வந்து உங்களுடைய அமைப்புக்கு ஆதித்ய இருதயம்னு ஒரு கேசட்டை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டிலே போட்டுட்டு வாங்க. ஆதித்ய இருதயம் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இந்த வீடு கட்டுற பிராப்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சூரியனார் கோயில் போயிட்டு முதலில் கணபதியை வணங்கிட்டு பிறகு சூரியன் மற்ற கிரகங்களை வணங்கிட்டு கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. அந்த கோயிலுக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடு கட்டுற பிராப்தம் எல்லாம் கைகூடின பிறகு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் முடிஞ்ச பிறகு சூரியனுக்கு மனதார ஒரு அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்துட்டு வருவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ ஹலோ வணக்கம். ஓகே சார், அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது சார். தோஷ நிவர்த்தி, பாவ நிவர்த்தி மற்றும் சந்தான பிராப்திக்கு ஏற்ற ஸ்தலம். அதாவது திருக்காட்டுக்கரையப்பன் ஒரு கோயில் இருக்குது. திருக்காட்டுக்கரைன்றது வந்து கேரளாவில் எர்ணாகுளத்தில் இருக்குது. இங்கே வந்து வாமனமூர்த்தியாக மூலவர் வந்து திருக்காட்டுக்கரையில் வந்து இருக்கக்கூடிய அவதாரம் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த திருக்காட்டுக்கரையப்பனை போய் வழிபாடு செய்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் தீர்த்து தரக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம் எர்ணாகுளத்தில் கேரளாவில் இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ சிறப்பும் சீரும் உண்டது. 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசமாக ஒரு தேசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய விசேஷமே அந்த வாமனமூர்த்தியை வழிபாடு செய்வதும் இந்த திருக்காட்டுக்கரையப்பன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை வழிபாடு செய்வதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் எல்லா விதமான தோஷத்தையும் பரிகாரத்தையும், அதாவது பெரிய அளவுக்கு பரிகார ஸ்தலமாக போற்றப்படக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு சென்று விட்டு வந்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை தரும். நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? இங்கே திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேம். உங்கள் பேர்? பிரகாஷ் மேம். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே சொல்லுங்க சார். சார் என் பேர் பிரகாஷ் சார். சரி சொல்லுங்க. திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். என் ராசி வந்து துலாம் ராசி சார். நட்சத்திரம் வந்து சுவாதி சார். லக்னம்? அடிக்கடி லக்னம் வந்து விருச்சிகம் சார். சரி சரி சொல்லுங்க. என்ன வயசு இப்போ? வயசு வந்து 24 சார். 92 சார். 1992 சார். சரி, என்ன வேணும்? அடிக்கடி வயிறு சரியில்லாம சார், பெருமிச்சா வருது. ஆஸ்பத்திரி போனாலும் ஒன்றும் இல்லைங்கிறாங்க சார், சாப்பிட முடியும் சார். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இப்போ நடைபெறுகின்ற இந்த அமைப்புக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து குருவாயூர் கேரளாவில் இருக்கிற திருப்பூர்னால குருவாயூர் கேரளா வந்து ரொம்ப பக்கம். அந்த குருவாயூரில் போயிட்டு எள்ளோ அல்லது நல்லெண்ணெயோ துலாபாரம் கொடுப்பது உங்களோட வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பொருளை துலாபாரம் கொடுப்பது சிறந்த பரிகாரத்தையும் சிறந்த அமைப்பையும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை பழனி முருகருக்கு சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும், பழனி முருகர் கோயிலில் விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து தினமும் அடி வயிற்றில் தடவி கொள்வதும், பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும், செவ்வாய்க்கிழமையில் உணவு தானம் கொடுப்பதும் உங்களுக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்திக்கூறான பரிகாரம். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 24வது பாடலை தினமும் ஜபிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு நிம்மதியும் நிச்சயமாக தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம்.
தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்த ஒரு கேள்வி. சாபங்கள் பாவங்கள் நீங்க நம்ம எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவதுமா திருமுருகநாதர் திருக்கோயில், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டின்னு இருக்குது, திருப்பூரில் இருக்குது. இந்த திருமுருகநாதர்னாவே முருகர் கோயில்னு நினச்சிக்கூடாது, சிவனுடைய பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த சாபங்கள் பாபங்கள்லாம் நீங்குவதற்கு உண்டான பிரசித்தி பெற்ற ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய சிவன் தான் இந்த திருமுருகநாதர். இவர் யார் போய் வழிபாட்டு செய்தாலும் எந்த சாபங்கள் மனிதனாக இருந்தாலும் எப்படியாவது யாருக்கிட்டையாவது வாங்குவோம், அதே போல் தெரியாமல் பாவங்கள் செய்வோம். அதனால தான் சபரிமலை யாத்திரையில் கூட தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள்லாம் தீர்க்கக்கூடிய பகவானேன்னு தான் சொல்லிட்டு படிக்கட்டு ஏறும். அதுபோல் இந்த மனித வாழ்க்கையில் எப்பேற்பட்டவர்களுக்கும் திருமுருகநாதர் திருமுருகன் பூண்டி என்று சொல்லக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள இந்த திருமுருகநாதர் என்ற சிவனை வழிபாடு செய்வதன் மூலியமாக எப்பேற்பட்ட தோஷங்களிலிருந்து நிவர்த்தி செய்து கொள்ளும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். உங்க பேரு? தனலட்சுமிமா. ஓகேம்மா, நீங்க யாருக்காக கேட்கணுமோ சார் இருக்கிறாரு, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என் பேர் தனலட்சுமி. என் பையனுக்காக பேசுங்க சார். கேளுங்கம்மா. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், 91 ஜூன் 2. சரி, என்ன வேணும் இப்போ? அவனுக்கு வேலையும் சரியா அமையல, படிப்பும் அமையல, அவனுக்கு இன்னும் கல்யாண வாழ்க்கை எதுவும் இன்னும் ஒன்றும் சரியா அமையல. வேலை அமைஞ்சாதான் கல்யாணம் அமையும் இல்லையா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? நெய்வேலிங்க. நெய்வேலியில் தானே இருக்கீங்க? ஆமாம். கண்டிப்பாக அவரை வந்து சிரமம் பார்க்காம ஸ்ரீரங்கம் போயிட்டு வர சொல்லுங்கள். ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலே உட்காந்து பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். கோயிலே விற்கிற பிரசாத கடையில் 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த ரங்கநாதர் படத்தை வாங்கின்னு வந்து வச்சு தினமும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக விரைவில் நல்ல மாற்றங்கள் அனுகூலங்கள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அசைவத்தை சாப்பிட வேணான்னு சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது சிறந்த பரிகாரத்தை தரும். வெள்ளிக்கிழமை முடிந்தால் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அவருக்கு உண்டான இந்த படிக்கலை மற்ற விஷயம்லாம் இருந்தாலும் இந்த உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதற்கும் மற்ற பிராப்தங்கள் ஏற்படுவதற்கு உண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் சார். மதுரையில வந்து சுப்பிரமணியம் பேசுறேன். தங்கச்சிக்காண்டி கேட்கணும். கேளுங்க சார் சொல்லுங்க. அதாவது எங்க தங்கச்சி வந்து இப்ப போன வாரம் திங்கட்கிழமை காணாம போயிட்டாங்க. ஸ்ரீரங்கத்துல வச்சு அவங்க கிடைப்பாங்களாங்கிறது தெரியணும். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 11/2/63. 11/2/63. சரி. ஆமா, தை மாதம் 29ஆம் தேதி பிறந்திருக்காங்க. திங்கட்கிழமை. உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம். லக்னம். கன்னி ராசி, தனுசு லக்னம். கன்னி ராசினா உத்திராடம் வராது, உத்திரம் தான் வரும். உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், தனுசு லக்னமா? தனுசு லக்னம். சரி. அவங்க கிடைப்பாங்களா? அவங்க கொஞ்சம் புத்தி சுவாதீனமா இருக்காங்க. ஓ, அதாவது ஸ்ரீரங்கத்துல வச்சு சாமி கும்பிட்டு வா இதை சொல்றதுக்கும் போயிட்டாங்க சார். ஓ, சரி சரி சரி. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு உண்டான இந்த அமைப்புக்கு அவங்களுக்கு உண்டான இந்த பாதிப்பு நீங்கிறதுக்கு உங்க வீடு பக்கத்திலே வந்து அம்மன் கோயில் இருக்கு இல்லையா? அந்த அம்மன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு பூஜை பண்ணுங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை 4லேருந்து 6 மணிக்குள்ளே பசுனை கொடுத்து தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லபடியாக எல்லாமே செய்துட்ட பிறகு எல்லாமே கிடைத்திட்ட பிறகு கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலம் என்ற வனதுர்கா பரமேஸ்வரிக்கு கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டின்னு வரேன்னு வேண்டிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் உணவு தானம் கொடுங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணக்கூடிய அமைப்பில் நல்ல விசேஷம் நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறான பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, லைன்ல வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், என்னோட பேர் ரீட்டா. என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு. உங்க பொண்ணோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். பொண்ணோட ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். அவங்க இப்போ இன்ஜினியரிங் முடிக்க போறாங்க. சரி. ஆனா வந்து இது எந்த ஒரு லக்னம் தெரியாதம்மா? உளைச்சலோட வராங்க. லக்னம் தெரியாதம்மா? தெரியாதுங்க சார். சரி, சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்குமா? அதுதான் சார் இப்போ கஷ்டமா இருக்கு மனசுக்கு. சரி, இப்போ எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க சென்னையில இருக்கோம் சார். சென்னையில தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். பாப்பாவை வந்து வாரத்துக்கு எந்த கிழமையாக இருந்தாலும் ஓய்வு நாளாக இருக்கிற சமயத்தில் இருந்தாலும் சரி, மற்ற குரு நாள் மட்டும் கிடையாது, எந்த நாளாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய குரு கோயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாடியில் டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்குது. அந்த பாடி டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற
அந்த திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய குரு கோயிலுக்கு அடிக்கடிக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் 9 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு வரதோட கும்பகோணத்தில் உள்ள குருஸ்தலம் ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய குருஸ்தலத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்து முடிந்தால் ஒரு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு இருக்கிற பிரச்சனையும் இந்த மன கஷ்டமும் மனக்குழப்பமெல்லாம் தீர்ந்து படிப்பு முடிந்தவுடன் உத்தியோக பிராப்தமும் கைகூடுவதற்குண்டான பரிகாரம். வேலைக்கிழமையில் மதியம் வந்து உங்கள் பாப்பா பேர் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. அசைவம் சாப்பிட்றது இருந்தால் வேலைக்கிழமை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? காஞ்சிபுரம் பரிமளம் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம். ஓகே இது மேடம் கன்னி ராசி. சரிங்க சார். உத்தர நட்சத்திரம் மீன லக்னம். சரி, வயசு 45 ஆகுது சார். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? வேலை தொழில் ரொம்ப மந்தமா இருக்கிறது. சரி. உடம்பு ப்ராப்ளமா இருக்குது. சரி, 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருச்செந்தூர் கண்டிப்பாக போயிட்டு வரணும். திருச்செந்தூர் போயிட்டு முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்சால் விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லைனா அபிஷேக விபூதியை வாங்கிட்டு அதோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுக்கோங்க. அந்த முருகருடைய படத்தை வாங்கின்னு வந்து தினமும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோட கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பசுவினை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க இந்த உத்தியோகம் மற்றும் தேக ஆரோக்கியத்தினுடைய குறைபாடு நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான எளிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நானும் பேசுறேன். சார் கிட்ட இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் பேசணுங்க. பேசுங்க. சொல்லுங்க. அவருக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி சார். அவர் வந்து ஒரு முனிசிபாலிட்டிக்கு எங்க வீட்டுக்கு கொஞ்சம் 14 வருஷமா ப்ராப்ளம் இருக்கு சார். புரியலம்மா, என்ன மேட்ரு புரியல. பிளானு கொஞ்சம் நாங்க வந்து உள்ள பிளான் 2+ ஹவுசிங் போட்டுட்டு கொஞ்சம் எங்களுக்கு வேலைக்காரவங்க இருந்தாங்க. அதனால அவுட்லைன் ஒரு படி போட்டுட்டோம். அதனால இப்போ ஒரு 15 வருஷமா அவர் மேல கேஸ் இருக்கு. அது கொஞ்சம் கேட்கணும் சார். யாரு மேல? எங்க வீட்டுக்காரர் மேல. அந்த அருணகிரி அவர் பேரு. ரேவதி நட்சத்திரம் மீனராசி. தெரியல சார். ரேவதி நட்சத்திரம் மீனராசி. அவருக்கு கேஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா, முனிசிபாலிட்டிக்கு எங்களுக்கு. வயசு என்னமா அப்ப அவருக்கு? அவருக்கு இப்போ 61 சார். 55 2ஆம் தேதி பிறந்தவர் சார். சரி, அந்த கேஸ் அமைப்பு இருக்கு. அந்த கேஸ் அமைப்புடைய பாதிப்பை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பரிகாரம் என்பது கண்டிப்பாக உங்கள் சாரை வந்து சிரமம் பார்க்காம சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். சூரியனார் கோயிலில் போயிட்டு கணபதியை வழிபாடு பண்ணிவிட்டு சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் வழிபாடு பண்ணி கணபதி இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு பசுனை கொடுத்து கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதோட ஆதித்யதையும் அனுமன் சாலிசாவும் கேசட்டை போட்டுட்டு வாங்க. விரைவிலே வந்து ஒரு நல்ல தீர்வும் நல்ல அமைப்பும் ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யாரைங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க நித்யா வேலூர் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோங்க. ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், லக்னம் வந்து கடக லக்னம். யாருதுமா அது? என்னுடைய ராசி நித்யா. சரி, வயசுமா? வயசு வந்து 25ங்க. சரி, சொல்லுங்க. எனக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இன்னும் பாப்பா இல்லை. கும்பகோணம் போய் பரிகாரம்னா பண்ணியாச்சு. அதனால கேட்கலாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்குங்கம்மா. உங்களுடைய அமைப்பில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு ரெகுலராக செவ்வாய்க்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு 9 வாரத்தில் 1 வாரத்துக்கு முழு அபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கம்மா? வேலூர் மாவட்டம். வேலூரில் இருக்கிறனால சிரமம் பார்க்காம ஒரு செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற திருத்தணி முருகர் சன்னிதானத்துக்கு சென்று மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அபிஷேக விபூதியை வாங்கி நல்ல விபூதியோடு மிக்ஸ் பண்ணி டெய்லி அடிவயத்தில் தடவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகருடைய ஜபத்தையும் முருகர் காயத்ரியும் டெய்லி சாண்டிங் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னை கொடுங்கூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க சார். நாங்கள் சென்னை கொடுங்கூர்ல இருந்து பேசுறோம் சார். என் பேர் ஜே சுரேஷ்குமார். சரி. கும்பராசி, அதே நட்சத்திரம், தனுசு லக்னம் சார். வயசுங்க? வயசு 1977 78 சார். சரி, சொல்லுங்க.
சார் இந்த 3 வருஷமா தொழிலும் ஒன்றும் இல்லை. லக்னம் என்ன சொன்னீங்க? தனுசு லக்னம் சார். சரி தொழிலும் எதுவும் இல்லை, ரொம்ப நஷ்டமாயிருச்சு. சரி எது எடுத்தாலும் தடங்களாயிட்டே இருக்கு சார். சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக சிரமம் பார்க்காம திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதஸ்தலத்தில் போயிட்டு புதனுக்கும் அகோரமூர்த்திக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு ரெகுலராக வந்து அந்த அகோரமூர்த்தியுடைய மனதில் நினைத்து தினமும் புதன்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதுடன் வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ இந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு வருவதுடன் புதன்கிழமை கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு சென்று அபிஷேக பொருளை கொடுப்பதுடன் புதன்கிழமை அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்கொள்வதும் அசைவத்தை எடுப்பதாக இருந்தால் தவிர்த்து கொள்வதும் புதன்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறன்ற இந்த உத்தியோகத்தினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதுடன் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்தில் நிம்மதியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எனக்காக தான் மேடம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம் கும்ப லக்னம் மேடம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம் கும்ப லக்னம். வயசு சார்? 18/1/1977 சார். 77. ஓகே. தை மாசம் பிறந்தீங்களா நீங்க? சார். சரி சொல்லுங்க சார். பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. சரி. 1 இயராவே ரொம்ப டல்லா இருக்கு சார். மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம், ரொம்ப டல்லா இருக்கு. மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆச்சு சார், இன்னும் குழந்தை இல்லை. சரி 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு குடும்பத்துடன் கண்டிப்பாக போயிட்டு செவ்வாய்க்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 36 கிலோ பச்சரிசி கோயில் மடப்பள்ளிக்கு வாங்கி கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவது, நீங்களும் மனைவியும் பிரார்த்தனை பண்ணுவது இந்த வம்ச அபிவிருத்திக்கு உண்டான எளிய பரிகாரம். அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிடுங்க. கோயிலில் 2 சன்னிதானத்தை வழிபாடு செய்வதுடன் மனசார கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தில் 23 வகையான 23 எண்ணிக்கையில் பிரசாதத்தை வாங்கி, ஒரே பிரசாதமாக இருந்தாலும் அது 23 எண்ணிக்கையில் வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் படுத்தி அந்த கோயிலே இருக்கக்கூடிய அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் பயபக்தியுடன் வாங்கி வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்திற்கு தீபமேற்றி வழிபாடு செய்வதும், கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற துர்கை சன்னிதானத்திற்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வருவதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் நீங்கள் கேட்ட 2 விதத்திற்கும் உண்டான பரிகாரமான அமைப்பு இது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. யாரெங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து பேசுறோம். உங்க பேரு? இது எங்க பேரு சங்கீத பிரியா. ஓகே சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நான் வந்து எங்க மாமா கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க. இது அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/8/1984 சார். சரி 31 வயசு முடிஞ்சிடுச்சு. சொல்லுங்க. ஆமாங்க சார். சொல்லுங்க. கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் சார். அவர் வந்து லக்னம் தெரியாதா? லக்னம் தெரியல சார். சரி ஆயில்ய நட்சத்திரம். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் சார். அவர் வந்து 2012 காணாம போனாரு. அவர் இன்ன வரைக்கும் வீட்டுக்கே வரல. நாங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டோம் சார். சரி எங்க இருக்காங்கன்னே தெரியல சார். என்னதான் சார் பண்றது? எப்பதான் வருவாங்க சார்? அதாவதுமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க வந்து 2012 காணாம அவரு போகுது சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, திருவாரூர்லேருந்து திருக்கொல்லிக்காடு திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கிற திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு உங்கள் மாமா பேர் நட்சத்திரம் சொல்லி 5 அகல் தீபம் வந்து அவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தீபம் ஏற்றிட்டு அபிஷேக பொருளை கொடுத்து பயபக்தியுடன் அபிஷேகத்தில் கலந்துட்டு அந்த அபிஷேகத்தினுடைய விபூதியை வாங்கிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெக்காளி அம்மன் கோயில்னு உங்கள் திருச்சியில் ஒரே ஊர்லேயே இருக்கும் அந்த வெக்காளி அம்மன் கோயில். அந்த வெக்காளி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சன்னிதானம் பொங்கு சனீஸ்வரருக்குன்னு இருக்குது. அந்த பொங்கு சனீஸ்வரர் சன்னிதானத்தில் கண்டிப்பாக சனிக்கிழமையில் போயிட்டு 9 வாரம் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெயில் எள்ளெல்லாம் போடக்கூடாது, வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விற்று வழிபாடு செய்வதோ அல்லது பொங்கு சனீஸ்வரருக்கு வெறும் நல்லெண்ணெய் பேக்கெட்டாக வாங்கி கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரதோ அவரை பற்றி உண்டான நியூஸ் கிடைப்பதற்கு உண்டான எளிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யாரெங்க இருந்து கால் பண்றீங்க? சார் மேடம் ஆண்டிவிட்டில இருந்து அலர்ட். ஓகே சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்க சார். சார் பேர் அழகர்சாமி, ராசி வந்து மகர ராசி, ரிஷப லக்னம், நட்சத்திரம்
உத்திராடம் சார். சரி, வயசு? வயசு 10/7/1979 சார். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? சார் இன்னி திருமணத்தோட தான் சார் இதாக இருக்கு சார். எல்லா பரிகாரமும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சார். சரி, உங்ககிட்ட கேட்கலாம் சொல்லி. எங்க இருக்கீங்க நீங்க? ஆண்டிப்பட்டி சார். ஆண்டிப்பட்டியில் இருக்கீங்க. சிரமம் பார்க்காம ஒரு தடவை வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் உட்கார்ந்துருங்க. முடிஞ்சால் ஒரு இரவு தங்குவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய துர்கை சன்னிதானத்தில் 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால பூஜைக்கு பணம் கட்டி அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. அந்த ராகுகால துர்கைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை தினமும் வந்து வைத்து கொண்டு வருவதும், பட்டீஸ்வரத்தினுடைய துர்கையுடைய படத்தை வாங்கின்னு வந்து தினமும் வீட்டில் வைத்து தீபம் ஏற்றுவதும், செவ்வாய்க்கிழமையில் உணவு தானம் கொடுப்பதும், உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் திருமண சம்பந்தப்பட்ட கலத்திர அமைப்பு பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் அசைவத்தை சுத்தமாக தவிர்ப்பதும், இரவு நேரத்தில் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும், மதியம் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதுமே சிறந்த பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், தாயின் ஆசைகளை வந்து நிறைவேற்றி வைக்காமல் வருந்துபவர்கள் வந்து செல்ல வேண்டிய கோவில் இது? அதாவது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமா கோணேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. குடவாசல், அதாவது குடவாசல் என்றால் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோணேஸ்வரர் திருக்கோயில் வந்து சுயம்புலிங்கம். அதாவது தாயுடைய ஆசைகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு சாதாரண இது கூடாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு நேரம் வராது. அது வந்து நமக்கு ரொம்ப நாளாகவே மன கஷ்டமாக இருக்கும். தாய் வந்து சம்டைம்ஸ் சொல்லிட்ட பிறகு மறைந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பெரிய அளவுக்கு கஷ்டத்தை வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அதுபோல் இருக்கவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு சுயம்புலிங்கமான கோணேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு இந்த குடவாசலில் இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு சென்று இந்த லிங்கத்துக்கு வழிபாடு செய்வதுடன் வில்வ இலையோ அல்லது கங்கா ஜலத்தையோ கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டா அவங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த தாயின் ஆசையும் நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியத்தை இந்த கோணேஸ்வரர் கண்டிப்பாக அருள்பாலிப்பார் என்பது ஐதீகம். அதனால் அந்த பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த சுயம்புலிங்கமான கோணேஸ்வரர் வழிபாடு செய்வது தாயின் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகத்தை தரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்து முத்துராமலிங்கங்க. சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு, நீங்க யாருக்காக? உங்க பையனோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். எங்க பையனோட பிறந்த நாள் வந்துங்க 18/1/1985ங்க. சொல்லுங்க சார். பையன் பேர் மனோஜ்குமார் சார். சரி. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், தனுசு லக்னங்க. சரி. 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 5:55, அதிகாலை 5:55. சரி, பரவாயில்ல. பையனுக்கு வந்து மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. பாக்குற பொண்ணெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க. அது என்ன தடை எதுவும் இருக்குதுங்களா என்ன? சரி, அதாவது வந்து அவருடைய லக்னம் வந்து தனுசு லக்னம் இல்லையா? ஆமாம் சார், தனுசுங்க. சரி, ராசி வந்து இது விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். சரி, கண்டிப்பாக அவருடைய அமைப்பில் அவருடைய ஜாதகத்துக்கு நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்களா? ஆமாம் சார், திருப்பூரில். கண்டிப்பாக குருவாயூர் கோயிலுக்கு பையனை கொண்டு போயிட்டு குருவாயூர் கோயிலில் மொத்தம் 7 முறை வலம் வர வைக்கணும். 7 முறையும் வலம் வந்து 7 முறையும் கொடிமரத்தில் ஒரு முறையும் கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு பயபக்தியோட பையனை பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். 7வது முறை வலம் வந்துட்ட பிறகு அங்கே போயிட்டு துலாபாரம் இருக்கக்கூடிய இடத்துல பையனுக்கு பிடித்த 54 பொருள் இருக்கும். அதில் பையன் மனதிற்கு குருவாயூர் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அந்த குருவாயூருடைய கிருஷ்ணருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அந்த கோயிலில் இருக்கிற பொருளை வந்து துலாபாரம் கொடுக்க வைங்க. கிருஷ்ணருடைய படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள். புதன்கிழமை பையன் பேர் நட்சத்திரம் சொல்லிவிட்டு மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே பேரண்ட்ஸான நீங்கள் தானம் கொடுங்க. முடிந்தால் 9 வாரம் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற சிவாலயத்திற்கு 9 வாரமும் சிவனுக்கு வந்து புதன்கிழமையில் அபிஷேக பொருள் கொடுத்துட்டு வருவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் அவர் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். செல்ல வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக செல்வது குருவாயூர் ஸ்தலம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
வணக்கம் மேடம், நான் திருப்பரங்குன்றத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், நான் திருப்பரங்குன்றத்துல இருந்து பேசுறேன். நான் என் கணவருக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. என் கணவர் பிறந்த வருடம் வந்து 1979. சரி. விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம், மகர லக்கணம் சார். சரி. என் கணவர் இப்ப வெளிநாட்டுல இருக்காரு. அவர் இப்போ PR அப்ளை பண்ணலாம்னு இருக்காரு. இது சக்சஸ் இப்ப அப்ளை பண்ணலாமா இல்ல பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்ளை பண்ணலாமா இல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கணும் சார். அதாவதுமா, கண்டிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்க சொல்லுங்க. அது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கேரளாவில் இருக்கிற அனந்தபத்மநாப கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வருவதாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் கணவர் சார்பாக நீங்கள் போயிட்டு பயபக்தியுடன் அங்கே வேண்டுதல் செஞ்சிருங்க. எதுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் முடிகிறது தான் இன்னும் நல்லது. செப்டம்பர் மாதம் முடிந்த பிறகு இந்த அமைப்புக்கு உண்டான அப்ளை செய்வதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் கணவர் பேருக்கு சர்க்கரை பொங்கலுக்கு பணம் கட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு உண்டான முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெகுலராக எல்லா மாதமும் பண்ணுவதனால் இந்த உத்தியோகத்தில் உண்டான எந்தவித பிரச்சனையும் அவருக்கு அண்டாமல் பாதுகாத்து தரக்கூடிய அரணாக விளங்கக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யாரெங்கேருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் காயத்ரி, திருவள்ளூர்லேருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். நான் என் கணவருக்கு கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா. அவர் பேர் சுதாகர். சரி. மீன ராசி, ரேவதி முதல் பாதம் நட்சத்திரம், லக்னம் வந்து மகர லக்னம். வயசுமா? வயசு அவருக்கு இப்போ 35 இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? 82ல பண்ணிருக்காரு. சரி, 33 முடிஞ்சிருக்கு, சொல்லுங்க. அவருக்கு வேலை சரியா இல்ல, வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எனக்கும் அவருக்கு ரொம்ப அடிக்கடி சண்டை வருது. சரி. நல்ல தொழில் நல்ல வேலையா அமைய மாட்டேங்குது. வீட்லயே தான் இருக்காரு அதிகமா ஒரு 5-6 மாசமா. சரி. குழந்தைங்களுக்கும் சரியா இதுவா இல்ல, குழந்தைங்களுக்கும் படிக்க. சரி, சிரமம் பார்க்காம ஒரு வெள்ளிக்கிழமை காஞ்சி காமாட்சி அம்மனை போயிட்டு வழிபாடு பண்ணிடுறதும், காஞ்சி காமாட்சி அம்மன் சன்னிதானத்தில் பயபக்தியோடு உட்காந்துட்டு சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்தாலும் ரெகுலராக மாதத்துக்கு ஒரு முறை வருவதாக வேண்டுதல் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அதோடு இல்லாமல் நீங்கள் திருவள்ளூர்லேயே இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமையும் முடிந்தால் தொடர்ச்சியாக 9 வெள்ளிக்கிழமை அவர் வராரோ இல்லையோ நீங்களாவது வீரராக பெருமாளை போயிட்டு வெறுமனை தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. மேடம், யார் இங்க இருந்து கால் பண்றீங்க? திருமலவாயில இருந்து பேசுறேன் மேடம். என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, உங்க பொண்ணோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு சார் இருக்கிறாரு. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சரி. திவ்யா, பிறந்த டேட் வந்து 29/8/88 சார். சரி. உத்திரட்டாதி, மீன ராசி, மீன லக்னம் சார். கல்யாணம் முடியல, வரன் வருது அமையல, வேலையும் கிடைக்கல சார். எங்க இருக்கீங்கம்மா? திருமலவாயில் சார். திருமுல்லவாயில்ல இருக்கீங்களா? ஆமா சார். சரி, நீங்க என்ன சொல்லுங்க, யாருக்குமா இது? என் பொண்ணுக்காக சார். உங்க பொண்ணுதான். உங்க பொண்ணை கண்டிப்பா ஒரு வாட்டி சிரமம் பார்க்காம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் போயிட்டு தரிசனம் முடிஞ்சிட்டு கோயிலே அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமத்தை வாங்கிடுங்க. கோயில் பிரசாதத்தை 23 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துறதோட கோளர் பதிகம்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய அந்த நவகிரகத்தினுடைய பாடலான கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் உங்கள் பொண்ணை வந்து கோயில் சன்னிதானத்திலே 5 முறை வந்து பொற்றாமரை குளத்தில் உட்காந்துட்டு படிக்க சொல்லுங்கள். படிக்கிறச்சு யாரோட பேச வேணான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இல்லாமல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வாங்கி வைத்து தினமும் வந்து 5 அகல் தீபம் பயபக்தியுடன் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சப்போஸ் வண்டலூர் இது நங்கநல்லூர் இருந்தால் நங்கநல்லூரில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கோ, அப்படி நங்கநல்லூரில் இல்லைன்னா மகாலிங்கபுரம் சென்னையில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு வந்து 7 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். விரைவில் வந்து இந்த பாப்பாவுக்கு நல்ல விசேஷம் நல்ல சுபகாரியத்திற்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யாரெங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், எங்கள் மாப்பிள்ளைக்காக பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் இருக்கிறாரு. நீங்க உங்க மாப்பிள்ளையோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். வணக்கம். சொல்லுங்க
சார் எங்க மாப்பிளைக்கே கேட்குறேன் சார். சி தினேஷ் பாலாஜி பெயரு. புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, மகர லக்கணம். சரி, வயசு? வயசு 3/4/81 சார். டேட் ஆஃப் பர்த் 34 முடிஞ்சு 35 முடிஞ்சிடுச்சு. சரி சார், சொல்லுங்க. தொழில் சரியா அமையல. தொழில் சரியா அமையலைங்களா? ஆமாங்க. எங்க இருக்கீங்க? ஈரோடு. ஈரோடுல இருக்கீங்களா? ஆமாங்க. சரி, ரெகுலரா பரிகாரம்லாம் செய்வாரா அவர் சொன்னா? கண்டிப்பா சாமி பக்தர் செய்வாருன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதானத்திற்கு 9 தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். விடாமல் தொடர்ச்சியாக போக சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அசைவத்தை சாப்பிட்றது இருந்தால் தவிர்த்துட சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வெண்பொங்கலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ பெருமாள் சன்னிதானத்திற்கு கைங்கறி மாதிரி பணம் கட்டிட்டு அதை விநியோகம் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சிரமம் பார்க்காம திருப்பதி கீழ் திருப்பதியில் போயிட்டு கோவிந்தா ஃபஸ்ட்டு அலமேலு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு மேல் திருப்பதியில் உள்ள திருமலை பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு இரவு தங்குவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். முடிந்தால் வெள்ளிக்கிழமை இரவு பெருமாள் மலையில் தங்குவது, திருமலையில் தங்குவது அவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அவருக்கு தொழில் அமைப்பு நிரந்தரமாக இருப்பதுடன் நல்ல லாபத்திற்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான பெரிய அளவுக்கு அனுகூலம். முடிந்தால் பெருமாளுடைய கோவிந்த நாமாவளி என்ற புஸ்தகம் இருக்கும். 108 நாமாவளிகளை பயபக்தியுடன் படிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? கணேஷ் ஊரப்பாக்கத்துல இருந்து மேடம். சொல்லுங்க சார். சார் இருக்காரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார், என் பேர் கணேஷ். எனக்கு தான் நான் கேட்கணும். சொல்லுங்க கணேஷ். சார் என்னோட டேட் ஆஃப் பர்த் 10/8/1984, மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், சிம்ம லக்னம். சரி, 31 வயசு முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா சார். சரி சொல்லுங்க சார். எனக்கு மனசு பிடிச்ச மாதிரி எந்த பொண்ணுமே இது வரைக்கும் அமையல சார். நான் பார்த்து ரொம்ப வெறுத்து போய் தான் சார் உட்காந்துருக்கேன். அது இல்லை சார், கல்யாணம்னா அமையுமா எப்படி சார்? சார் அதே மாதிரி அந்த பொண்ணுங்களையும் கேட்கணும் இல்லையா? சரி, சிம்ம லக்னம் தானே நீங்க? ஆமா சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு இருக்கிறதுக்கு பயபக்தியோட ரெகுலரா சனிக்கிழமை விடாமல் தொடர்ச்சியாக எல்லா சனிக்கிழமையும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் சிவன் தரிசனம் செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அது ரெகுலராக இந்த 6லேருந்து 7 மணின்றது சனி ஓரையில் வரும். சனிக்கிழமையில் அந்த சனி ஓரையில் போயிட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட தடங்கல்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான எளிய பரிகாரம். அதோடு முடிந்தால் நல்லெண்ணெய் கொடுத்து சிவன் வழிபாடு செய்வதுடன் வில்வத்தையும் கொடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையும் உண்ணாமலை தாயாரையும் வழிபாடு செய்து கொடிமரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலராக திருமணம் முடிந்த பிறகு ஒரு வருஷமும் அபிஷேக ஆராதனையில் பங்கு பெறுவது கண்டிப்பாக செய்யுங்க. முடிஞ்சால் சோமவாரம் ஒரு திங்கட்கிழமையில் அண்ணாமலையும் உண்ணாமலை தாயாரை வழிபாடு செய்துட்டு கிரிவலம் மாதிரி ஒரு திங்கட்கிழமை சோமவாரத்தில் கண்டிப்பாக அங்கே வலம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு பெண் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பரிகாரம். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17வது பாடலையும் 35வது பாடலையும் பயபக்தியுடன் உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி 7 முறை படிப்பது விசேஷமான அனுகூலத்தையும் விசேஷமான ஒரு பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நாங்கள் இந்த கரூர்லேருந்து பேசுகிறேன் எங்கள் பொண்ணுக்காக. ஓகே சார் இருக்கிறாரு. உங்க பொண்ணோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரி சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், எங்கள் பொண்ணுக்காக கேட்குறேன் சார். கே சத்யா. சரி. அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, மீன லக்னம் சார். சார் அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, மீன லக்னம். சரி ஆமாம் சார். சொல்லுங்க என்ன வேணும்? இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் சின்ன குழந்தை இது வரல. சரி, அதான் என்ன அவங்க பாப்பா கிட்ட ஒன்று சொல்லுங்க. பாப்பாவோட திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலுக்கு கண்டிப்பாக போக சொல்லுங்க. முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்கே திங்கட்கிழமைக்கு அபிஷேகத்திற்கு உண்டான அந்த அபிஷேகத்துக்கு அமைப்புக்கு ஆன்லைனில் புக்கிங் இருந்தால் அந்த ஆன்லைனில் கூட பண்ணிவிடுங்க. இல்லைனா யாராவது சொல்லி அந்த அபிஷேகத்துக்கு புக் பண்ணிட்டு சொல்லுங்கள். திங்களூரில் சந்திரனுக்கு திங்கட்கிழமை அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது பாப்பாவுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திங்கட்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் பாப்பா பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை பயபக்தியுடன் படிக்க சொல்லுங்கள். அதோட கோளர் பதிகம் என்பது மிக மிக முக்கியமான பாடலாக உங்கள் பாப்பா ஜாதகத்துக்கு காணப்படுகிறது. சிவஸ்துதி அல்லது ருத்ரம் சமக்கம் போன்ற கேசட்டை கேட்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திங்கட்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு வில்வத்தை கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய பரிகாரம். இதை செய்வதன் மூலியமாக நல்ல விஷயத்தையும் நல்ல செய்தியும் விரைவில் கேட்கலாம்.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இவ்வளோ நேரம் நாம தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களோட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.